என்னுடைய வாழ்வின் வழிகாட்டியும் நான் பெறாத தந்தையாகவும் தாயாகவும் நினைக்கின்ற ஆசிரியர் அண்ணன் அவர்களுக்கும் அருமை அம்மா மோகன அம்மா அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாளில் கலந்து கொண்டு திரும்பும் பொழுது குன்னூருக்கு வெகு அருகிலேயே என்னுடைய இணையர் டாக்டர் பெரியனுதல் செல்வி அவர்களை, மேனாள் பொருளாளர் அவர்களை நான் இழந்து விட்டேன். என் வாழ்க்கையில் அன்றைக்கு ஒரு பெரிய சோகமும் என்னுடைய வாழ்க்கையை இருண்டு போனதாக நான் நினைத்த காலகட்டம் அது. ஏனென்றால் ஏறத்தாழ 52 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்தோம். 2 ஆண்டுகள் கண்ணீரோடவே நான் கழித்தேன். ஒவ்வொரு முறை வீட்டிற்கு செல்லும் பொழுதும் பூட்டை திறக்கும் பொழுதும் கண்ணீரோடு தான் நான் திறப்பேன். ஏனென்றால் என் வீடு ஒரு பல குருவிகள் வாழும் கூடு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் என் வீட்டில் வந்திருக்கிறார்கள். எனக்கு முன் பேசிய பொழுது சொன்னபடி இயக்க குடும்பங்கள், பல குடும்பங்கள் என் இல்லத்திற்கு வந்திருக்கின்றன. மருத்துவர்கள், மருத்துவ நண்பர்கள், அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் என்னுடைய இல்லத்திற்கு வந்து எப்பொழுதுமே கூட்டம் நிரம்பிய ஒரு கூடாகத்தான் என் வீடு இருந்தது. அந்த நிலையிலே தனியாக அந்த வீட்டிலே ஒவ்வொரு முறையும் நான் நுழையும் பொழுது கண்ணீரோடு நுழைந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அப்புறம் நான் நினச்சேன், எத்தனை நாளைக்கு இப்படி சோகமாகவே நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு, 2 பேரும் ஒரே டைமில் சாக முடியாது. அவங்க முன்னால் போயிட்டாங்க, நாம் பின்னால் போக போகிறோம், அவ்வளோதான். 52 ஆண்டுகள் அவங்களோட வாழ்ந்துட்டோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டோம். இப்போது அவங்களுக்கு 73 வயசு ஆயிடுச்சு. அவங்களும் ஒன்றும் 16 வயதில் அவங்க இறக்கலை. நல்ல நிறைவு வாழ்வு வாழ்ந்துட்டோம். சரி, இனிமே நம் கவனத்தை சமுதாய பணிக்கு திருப்ப வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தான் இனிமேல் நம்ம எழுதலாம், படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் அப்பொழுது கொரோனா ஆரம்பிக்கிற காலகட்டம், அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னே நம்ம ஏதாவது எழுதலாம், அது சமுதாயத்துக்கு பயன்படுமே அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு நான் எழுத ஆரம்பித்தேன். அந்த உங்களுக்கு தெரியுமான்னு எழுத ஆரம்பித்ததற்கு எனக்கு வழிகாட்டி யார் தெரியுமா? இங்கே என்னுடைய பெறாத தந்தையாக வீட்டிற்கும் அண்ணன் தான். ஏனென்றால் அப்போ அவங்க ஒரு அறிக்கை விட்டாங்க, சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய இணை எதிரிகள் நமக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அந்த சோஷியல் மீடியாவை நாம் பயன்படுத்தணும், ரொம்ப எழுதுனா படிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுங்க அப்படின்னு அவங்க வழிகாட்டினாங்க. எனக்கு டெக்னாலஜிலாம் அவ்வளோ தெரியாது. ஏன்னா நமக்கெல்லாம் பழைய தலைமுறை நமக்கு. அதனால் அந்த செல்லை வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு எழுத்தா டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு தினம் எழுத ஆரம்பித்தேன். இன்றைக்கு 1500 நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாமல் உங்களுக்கு தெரியுமா என்று எழுதி கொண்டிருக்கின்றேன். அப்போ ஒரு நாள் நம்முடைய பேராயர் அவர் தூத்துக்குடி, அவர் சிஎஸ்ஐ சர்ச்சோட ஹெட்டாக இருக்கார் பாம்பேயில். அவர் எப்படியோ ஆக்சிடென்டலாக இதை படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அவர், நீங்கள் என்ன தமிழ்லேயே எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷில் எழுதுங்க, இந்தியா முழுக்க அது போகும் அப்படின்னாரு. நமக்கு தங்கிலீஷ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. நமக்கு பெரிய சிக்கல் அதுதான். ஆனாலும் அந்த தங்கிலீஷ்லேயே நான் எழுத ஆரம்பித்தேன். நோ த ட்ரூத்னு ஆங்கிலத்தில் நான் எழுத ஆரம்பித்தேன். இப்போ 1400 நாட்களாக தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் நான் அதை எழுதிக்கிட்டு இருக்கேன். கை தட்டுறதெல்லாம் எனக்கு இல்லை. முஸ்லீம்கள்லாம் சொல்லுவாங்க எல்லா புகழும் இறைவனுக்குன்னு. எல்லா புகழும் அவருக்கு தான், எனக்கு எந்த புகழும் இல்லை. நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் இப்படி நிற்கிறேன் அப்படின்னா
எனக்கு தந்தை பெரியார் அவர்கள் போட்ட பிச்சையினால தான் நான் வந்து நிற்கிறேன். திராவிட இயக்கம் இல்லைன்னா நான் டாக்டராகவே ஆயிருக்க முடியாது. ஏன்னா சம்ஸ்கிருதம் படித்திருந்தால் தான் டாக்டராக முடியும் என்ற நிலையை திராவிடர் இயக்கம் தான் அழித்து நாமெல்லாம் டாக்டராக முடியும். இன்றைக்கு பல டாக்டர்கள் இங்கே இருக்காங்க. டிஎம்எஸ்ஸாக இருந்தவங்க, டிஎம்ஏ இருந்தவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் இந்த மேடையும் இந்த இயக்கமும் இந்த தலைமையும் தான். இல்லாட்டி நம்மளாம் கோமணம் கட்டிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு கழுது மேய்ச்சிக்கிட்டு பன்னி மேய்ச்சிக்கிட்டு அவன் அப்பன் தொழிலை செஞ்சுக்கிட்டு அதுதான் நம்ம இருந்திருப்போம். ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அந்த நிலைமைக்கு வர்றப்போ ஒவ்வொரு நேரமும் நான் பல முறை நினச்சிருக்கேன். பெரியார் ஐயா அவர்கள் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவார். அட்மிட் ஆகிறப்போ 42வது வார்டில் ஸ்பெஷல் வார்டு அது, அங்கே தான் வந்து அட்மிட் ஆவாங்க. எனக்கு வந்து ஐயா அட்மிட் ஆகிட்டாங்கன்னா நான் ஓடி போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் என்னாச்சு, சூப்பு வாங்கிட்டு போனேன் பெரியார் ஐயாவுக்கு. சூப்பு வாங்கிட்டு போன உடனே பெரியார் ஐயா என்ன சொன்னாங்க, சூப்பு ரொம்ப நல்லா இருக்கு, என்ன விலை? அதுதான் தந்தை பெரியார். என்ன விலை அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த சூப்பு 15 பைசா. 15 பைசா தானா, நல்லா இருக்குது, தினம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இது எங்கே வாங்கின அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஹாஸ்டலுக்கு எதிரில் மெட்ராஸ் யுனைடெட் கிளப்னு இருக்குது, அங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, அதில் தாங்கய்யா வாங்கிட்டு வந்தேன். அந்த கிளப் இன்னும் இருக்கா? அதில் அந்த காலத்தில் நான் மெம்பரு அப்படின்னாரு பெரியார் ஐயா. அப்புறம் வந்து இனிமேல் தினம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன விலைன்னு கேட்டு, அப்போல்லாம் என்னென்னா சிக்கன் விலை குறைவு, மட்டன் விலை குறைவு, சிக்கன் விலை ஜாஸ்தி. புதன்கிழமை தான் சிக்கன் சூப் போடுவான், 25 பைசா அது. அப்புறம் நான் தினம் வாங்கிட்டு போக ஆரம்பித்தேன். எப்பப்போ பெரியார் ஐயா வந்து மருத்துவமனையில் சேருவாங்களோ அப்போல்லாம் நான் தினம் அந்த சூப் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். அம்மா மணியம்மா அவங்க வந்து, என்னையா சூப் மாஸ்டரு இன்றைக்கி என்ன லேட்டு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்புறம் ஒரு முறை நான் வந்து ஹவுஸ் சர்ஜன் ஆகிட்டு முதல் மாத ஸ்டைஃபண்டு 230 ரூபா அப்போ ஸ்டைஃபண்டு, அதை வாங்கிக்கிட்டு பெரியாரையே அப்போவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில். அந்த பணத்தை கொண்டு போய் ஐயா கிட்ட நான் கொடுக்குறேன். ஐயா வந்து அந்த ஒரு சாயிற சேரில் வந்து அந்த வெராண்டாவில் உட்காந்துருக்காங்க. அந்த 230 ரூபாயை நான் கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுக்குறேன். ஐயா கிட்ட கொடுத்த உடனே என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. ஐயா இது முதல் மாத ஸ்டைஃபண்டு கொடுத்தாங்கய்யா, அது கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது டைரியை எடுத்து பெண்ணாகரம் ராமமூர்த்தி மகன் டாக்டர் கௌதமன் முதல் மாத சம்பள வரவு 230 ரூபாய் அப்படின்னு ஐயா எழுதுகிறாரு. அதை எழுதின உடனே எனக்கு உலகத்திலேயே எனக்கு நோபல் பரிசு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் ஆகுமோ அந்த மாதிரி ஐயா அப்படி எழுதுனதில் நான் வந்து சந்தோஷப்பட்டுருவேன். ஏனென்றால் நான் பிறந்ததிலிருந்தே கருப்பு சட்டையோடு பிறந்தவன். அதற்கு காரணம் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயாரும் தான். பிறந்ததிலிருந்தே தீபாவளி அன்னைக்கு கருப்பு சட்டை தான் போடணும். நான் எல்லோரும் நல்லா அழகழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி வந்து நான் வளர்ந்தவன். அப்போ ஐயா இப்படி சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்புறம் வந்து அப்போ ஐயா கிட்ட பணம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மணியம்மா அவங்கக்கிட்டலாம் பேசிட்டு வர்றேன். எதிரில் என்னுடைய அவதார புருஷர் ஆசிரியர் வர்றாரு. வந்த உடனே ஆசிரியரே என்னையா என்ன இங்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா அண்ணா ஐயாவுக்கு முதல் மாத சம்பளம் 230 ரூபாய், முதல் மாத ஸ்டைஃபண்டு வந்துச்சு, அதை கொண்டாந்து கொடுக்க வந்தேண்ணா அப்படின்னா. அப்படியா, சம்பளம் வாங்கினா நிறைய வாங்கலாம், இப்போ கொஞ்சமாக இருக்கிறதுனால இதை கொடுத்து ஏமாற்றலான்னு பார்க்குறியா? அவருக்கு நினைவு இருக்கோ என்னவோ தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே இல்லைண்ணா முதல் மாத சம்பளம் வாங்குறப்ப ஐயா இருப்பாரோ இல்லையோ, ஆனால் அப்போவும் ஐயாவுக்கு தான் நான் கொண்டாந்து கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நான் முதல் மாத சம்பளம் வாங்குறப்ப ஐயா இல்லை. இதெல்லாம் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, உடம்பில் வந்து மருத்துவன் என்ற முறையில் சொல்கிறேன். நாம் உண்ணுகின்ற உணவு அனைத்தும் இன்டெஸ்டைனில் குடலில் இருந்து ரத்தத்தில் உறிஞ்சுது. அதில் இருக்கின்ற சத்து பொருள்கள்லாம் ரத்தம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு வருது. நாம் விடுகின்ற மூச்சு காற்றில் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் நமக்கு உடலில் போகலைன்னா நம்ம செத்து போயிடுவோம்.
ஆக்சிஜன் வந்து இரத்தத்தில் இருக்கின்ற சிகப்பணுக்கள் எடுத்துக்கொண்டு போகுது. இந்த சிகப்பணுக்கள் இரத்தத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற ஆக்சிஜனையும் குடலில் இருந்து எடுத்து செல்லப்படுகின்ற உயிரோட்டங்களையும் செல்லுக்குள்ளே போய் எரிஞ்சு அதுதான் நமக்கு சக்தியாக வெளிப்படுது. அதுதான் சத்து போச்சுன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது. அவருக்கு வந்து மருத்துவத்தில் கூட அவ்வளவு புலமையோடு எதிர்காலத்தை பற்றியும் உடல் இயங்கியலை பற்றியும் யோசித்து சொல்லியிருக்காங்க. செத்து போச்சுன்னு சொல்லலை ஐயா, சத்து போச்சுன்னு சொன்னார். ஆக திராவிடர் கழகம் என்ற இந்த இயக்கம் என் உடம்பில் ஓடுகின்ற இரத்த ஓட்டம் ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆக்சிஜனை உறிஞ்சுகின்ற இரத்தத்தின் சிகப்பணுக்கள் என்னுடைய ஆசிரியர் அண்ணன் என்று கூறி எனக்கு எந்த சிறப்புகள் வந்திருந்தாலும் எந்த நிலையிலே நான் இருந்திருந்தாலும் என்னுடைய சத்து போகும் வரை இந்த இயக்கத்தையும் என்னுடைய அருமை அண்ணன் ஆசிரியர் அவர்களையும் நான் மறக்க மாட்டேன். அவர்களுக்கு நான் இருப்பேன். தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கடைசி வார்த்தைகளையோடு நான் முடிக்கின்றேன். நன்றி என்பது செய்து கொண்டவர்கள் காண்பிப்பதோ ஒழிய செய்தவர்கள் எதிர்பார்ப்பது சிறுமை குணம் என்று சொன்னதைப் போல என்னுடைய நன்றி உணர்ச்சியை சிறுமை குணம் இல்லாமல் என்றென்றும் இந்த இயக்கத்திற்கும் உங்களுக்கும் வழங்குவேன் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி என்னுடைய இத்தனை புத்தகங்களை வெளியிட காரணமாக இருந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி இந்த புத்தகங்கள் வெளியிட அடிப்படை காரணமாக இருந்த ஒரு சிலரை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கின்றேன். அதில் அருணா அவர்கள் நான் முதல் நாள் எழுதியதிலிருந்து நேற்று வரை அதை சரியாக அதை சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்காங்க. முதல் நாள் எழுதுனதிலிருந்து சலிக்காமல் நேற்று வரை எழுதியது வரை அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு முதல் நன்றி நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல் இந்த புத்தகங்கள் வெளியிடுவதில் சரவணன், விடுதலை சரவணன் அவர்கள் எனக்கு ஏராளமாக உதவி செய்தார்கள். பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் உதவி செய்தார்கள். நம்முடைய தட்டச்சு தோழர்கள் எல்லாம் விடுதலை ஆஃபீஸில் இருந்து அதையெல்லாம் தட்டச்சு பண்ணி எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. கலையரசன் அண்டு இவங்களாம் நமக்கு திருப்பி அது ஃபோன் பண்ணி நானும் கரெக்ஷன் பல முறை சொல்லியிருக்கேன். அத்தனை முறையும் முகம் சலிக்காமல் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தோழர் ஆனந்த், தோழர் கலையரசன், அருணா, சரவணன், சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன் ஆகிய மற்ற யாராவது விட்டு போயிருந்தால் தப்பாக நினைக்காதீங்க. ஆகிய அனைவருக்கும் என்னுடைய புத்தகங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. புத்தகம் வரும்னு நினச்சி நான் எழுதலை. இயக்க கொள்கைகள் எல்லோருக்கும் போகணும்னு நினச்சி எழுத ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு சரியான வடிவம் வந்திருக்கிறதுக்கு காரணமான அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். என்னுடைய அருமை அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் அவருக்கு. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம்.